ஆனா எனக்கு ஒரு டவுட்ண்ணே. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கானே, அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டானே. வேலைக்கும் போமாட்டான். பார்க்கும் போதெல்லாம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு சும்மாவே இருப்பானே. இது மாதிரி சும்மாவே உட்காந்துட்டு எந்த வேலைக்கும் போகாம இருப்பாங்கல்லண்ணே. அது மாரி ஆட்கள நம்ம இங்கிலீஷ்ல எப்படிண்ணே சொல்றது? கொஞ்சம் சொல்லி தெரியாது. எந்த வேலையும் செய்யாம, வேலைக்கும் போகாம, வெட்டியா உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுட்டோ, இல்ல மொபைல் யூஸ் பண்ணிட்டோ இருக்கிற பெர்சன்ஸ நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, ஸ்லாக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லாக்கர்னா எ பெர்சன் ஹூ டசன்ட் டு எனி வொர்க். லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் லேக் ஆஃப் நாலேஜ். ஒருவேளை நாலேஜ் இல்லாம இருக்கலாம் அந்த ஃபீல்டுல, இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாம சோம்பேறித்தனமா இருக்கலாம். அது மாதிரி பர்சன்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா ஸ்லாக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ராம் இஸ் ஏ ஸ்லாக்கர், மை ஃப்ரெண்ட் இஸ் ஏ ஸ்லாக்கர் அப்படின்னு நீங்க சொல்லாங்க. என்னடா இவன் டெய்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கு இங்கிலீஷ்ல மீனிங் சொல்லிட்டு இருக்கானே நீங்க அப்படி நினைக்கலாம். டு யூ வாண்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ்? நீங்க இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படி இங்கிலீஷ் பேசணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் நிறைய வொக்காபுலரிஸ் வந்து தெரிஞ்சுக்கணுங்க. அந்த நிறைய வொக்காபுலரிஸ் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் புது புதுசா வேர்ட்ஸ் உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இது மாதிரி புது புதுசான வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு ஏதாவது இருந்தா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. We will discuss in the next video. Bye. Happy learning.